வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி விவேகானந்தராஜா 19 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று காலை யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் மாநகர சபை 45 உறுப்பினர்களை கொண்ட சபையாகும். இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், இளமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனங்களையும் பெற்றுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்தராஜா மதிவதனியின் பெயரையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவின் பெயரையும் பரிந்துரைத்தனர். முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது. அதன்போது தமிழரசு கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்தராஜாவிற்கு வாக்களித்தனர். அதன் மூலம் 19 வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துணை முதல்வராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் இமானுவேல் தயாளன் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்து உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டது. இதேவேளை குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறிய முடிகின்றது. புற்றுநோய் சிகிச்சையை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு முன்பாக கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது குறித்து தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மருத்துவமனையானது வடக்கு மாகாணத்தில் உள்ள விசேடமான ஒரே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாகும். வடக்கில் இருந்து தினமும் 100கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர். தெற்கில் இருந்து கூட பல நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு அன்றாடம் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். கடந்த காலத்தில் 11% மக்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கே வருகை தந்து சிகிச்சையை பெற்று சென்றனர். இதில் இருந்து நமது மருத்துவமனை எவ்வாறு சிறப்பான சேவையை வழங்குகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். இதனை சிதைக்கும் செயற்பாடு கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினரால் அடக்குமுறை, பழிவாங்கல் மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி சிறந்த மருத்துவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முனைகின்றனர். இதனால் இனிமேல் மக்கள் தனியார் அல்லது மகரக்கம மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது தனி மனிதனுக்கானது அல்ல, ஏழை மக்களுக்கானது. ஏழை மக்கள் இலவச சிகிச்சை பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க வேண்டும். தரமான இலவசமான சிகிச்சையை பெறுவதை மறுக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளில் இருந்து பாதுகாத்து நோயாளிகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். இதன்போது போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், மருத்துவர்கள், சமூக மட்ட அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுகாதார சேவைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல குணவர்த்தனவுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்திய நிலையில் இதனுடன் தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆளுநரிடம் குறிப்பிட்டார். மேலும் வடக்கு மாகாணத்துக்கு தாதியர்கள் நியமிக்கப்பட்ட போதும் அதே அளவு எண்ணிக்கையான தாதியர்கள் இங்கிருந்து சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர், பல மருத்துவமனைகளில் இன்னமும் தாதியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டதுடன் அவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரினார். இன்னமும் 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் 100கணக்கான தாதியர்களுக்கு
வெற்றிடங்களுக்கு நியமனம் வழங்க உள்ளதாகவும் அதன் போது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இவற்றுக்கு மேலதிகமாக நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்ட 4 விசேட மருத்துவ அலகுகளையும் இயக்குவதற்கான ஆளணி தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மாங்குளம் மருத்துவமனை தவிர்த்த ஏனைய 3 மருத்துவமனைகளுக்கும் ஆளணியினும் அனுமதிக்கப்படவில்லை என ஆளுநர் தெரிவித்தார். முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தால் ஆளணி மீளாய்வுக்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அதனை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எவ்வளவு விரைவாக அதனை பெற்றுத் தர முடியுமோ அதனை செய்வதாக ஆளுநருக்கு பதிலளித்தார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கின் சில மாவட்டங்களில் நிலவும் சுகாதாரத்துறை தொடர்பான நிர்வாக பிரச்சினைகள் பற்றியும் சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரனமும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மன்னார் வீதியில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மன்னார் வீதியில் காமினி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக நேற்று மாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒரு பெண் உட்பட 3 படுகாயமடைந்து வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய விமான விபத்து குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருத்தமும் தனது இரங்கலையும் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் நேற்றிரவு அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: இன்று அகமதாபாத் அருகே ஏர் இந்திய விமானம் AI-171 விபத்துக்குள்ளானமை தொடர்பில் நான் மிகவும் வருத்தம் அடைந்துள்ளேன். விமானத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த துயரத்தால் உயிர்களையும் எதிர்காலத்தையும் இழந்த இளம் மருத்துவ மாணவர்கள் உட்பட தரையில் உயிரிழந்த பொதுமக்களின் துயரங்களும் அதே அளவு வேதனை அளிக்கின்றன. இந்த ஆழ்ந்த தூக்கத்தின் தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் நிற்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று பதிவிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபர் ஒருவரை மேயராக பெயரிடும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவு அளிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் அரசாங்கத்துக்கு பெரும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் எதிர்க்கட்சியினால் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியில் இருந்து அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்ததாகும். அதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பான பிரதான பொறுப்பு இருப்பது அவர்களுக்காகும். அது தொடர்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியால் மாநகர மேயராக பெயரிடப்படுபவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுடன் ஊழல் மோசடிகள் தொடர்பற்றவராக இருந்தால் நிச்சயமாக மேயர் தெரிவில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியுமாகும். ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிடும் மேயருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது என்ற அடிப்படையில் அல்ல, மாறாக எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆகும். அதனாலே மேஜராக பெயரிடும் போது வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாக்காத அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான நபரை நியமிக்குமாறும் தெரிவித்து வருகின்றோம். அதனால் கொழும்பு மாநகர சபை எதிர்வரும் 16ஆம் தேதி மாநகர ஆணையாளர் தலைமையில் கூடி மேயர் தெரிவு இடம்பெற இருக்கின்றது. அதன் போது நாங்கள் தெரிவித்தது போல் ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபர் ஒருவரை மேயராக பெயரிடும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவு அளிப்போம் என்றார். போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பு கூறலுக்கு இலங்கையை ஜெர்மனி வலியுறுத்த வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாட்கள் பயணமாக ஜெர்மனிக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தி வருகின்றார். இவ்வாறான பின்னணியிலேயே போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கையை பொறுப்பேற்க செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஜெர்மனிக்கான இயக்குனர் பிலிப் பிரிஸ் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் இலங்கையின் முன்னைய அரசாங்கங்களில் இருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. முன்னைய அரசாங்கங்கள் போர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட முன்னாள் அதிகாரிகளை பாதுகாத்தன. தற்போதைய அரசாங்கமும் அதையே செய்து வருகின்றது. இலங்கையர்களை ஒன்றிணைத்து ஒரு நாடாக முன்னேறி செல்லும் வகையிலேயே ஜனாதிபதியாக அனுர தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ள போதிலும் அனுரவின் அரசாங்கம் எந்த ஒரு நீண்டகால பிரச்சினைக்கும் தீர்வை காணவில்லை. இலங்கை அரசாங்க நிறுவனங்கள் தமிழ் முஸ்லிம்
முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்தும் பாகுபாடுகளை காட்டி வருகின்றன. பல காரணங்களை முன்வைத்து நிலங்களை அபகரிக்கின்றன. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடும் போக்கு பௌத்த மத குருமாருக்கு பாதுகாப்பு படையினரும் பல இந்து ஆலயங்களை கைப்பற்றி அவற்றை பௌத்த ஆலயங்களாக மாற்றியுள்ளனர் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.